இந்தியா நடத்தும் AI இம்பாக்ட் மாநாடு 2026 புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினூடாக எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மிக முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகின்றது. பிப்ரவரி 16 முதல் 20 வரை 5 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாட்டில் மக்கள், பூமி முன்னேற்றம் ஆகிய கொள்கைகளில் எவ்வாறு AI தாக்கம் செலுத்துகின்றது என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக உலக தலைவர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்துறை வல்லுநர்கள் ஆகியோர் இணைய உள்ளனர். இந்த உச்சி மாநாட்டில் 15 தொடக்கம் 20 உலக நாடுகளின் தலைவர்கள், பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மற்றும் உலகளாவிய மற்றும் இந்திய முன்னணி நிறுவனங்களின் 40க்கும் மேற்பட்ட பிரதம நிறைவேற்று அதிகாரிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி 19 2 நாள் உச்சி மாநாட்டை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்க உள்ளதுடன் பிரதம நிறைவேற்று அதிகாரிகளுடனான வட்டமேசை கலந்துரையாடலிலும் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பிப்ரவரி 19 மற்றும் 20 நடைபெறவுள்ள உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். சுகாதாரம், விவசாயம், நிதி, பாதுகாப்பு மற்றும் உட்கட்டமைப்பு போன்ற துறைகளில் தற்போது AI எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை பிரதிபலிக்கும் வகையில் 400க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்களின் காட்சிப்படுத்தலுடன் 70,000 சதுர மீட்டருக்கும் அதிகமான பரப்பளவில் நடைபெறவுள்ள கண்காட்சியாக இந்த AI இம்பாக்ட் மாநாடு 2026 விரிவுபடுத்தப்பட உள்ளது. இந்த கண்காட்சி 7 வகையான ஆன்மீக சக்கரங்களை அடிப்படையாக கொண்டு 7 வலயங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. AIயின் எதிர்காலம், பயன்பாடு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மை, பொருளாதார அபிவிருத்தி உள்ளிட்ட வலயங்களாக பிரிக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சி மையங்களை பார்வையிடும் வாய்ப்பு மக்களுக்கு கிட்டியுள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் AI பாதுகாப்பு, நம்பகத்தன்மையான கட்டமைப்புகள் மற்றும் செயல்முறை பயன்பாடு ஆகிய விடயங்கள் தொடர்பில் சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் பங்களிப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக பிரத்யேக கருத்தரங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.